தமிழ்நாட்டில் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலேயே பல மாவட்டங்கள்ல நல்ல கனமழை கொட்டியது. அதனால குளம், ஏரி, அணை எல்லாத்துலயுமே தண்ணீர் லெவல் வேகமாக உயர்ந்தது. இனிமேல் மழை எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு மக்கள் கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சாங்க. ஆனா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லாம ஏமாற்றம்தான். ஜனவரி வந்ததும் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் கடும் பனிப்பொழிவு ஆரம்பிச்சது. மக்கள் ரொம்ப சிரமப்படுற நிலை ஏற்பட்டுச்சு. குறிப்பா அதிகாலை நேரத்துல வாகனம் ஓட்டுறவங்களுக்கு சாலை சரியா தெரியாததால முகப்பு விளக்க போட்டுக்கிட்டே பயணிக்க வேண்டிய நிலை. இந்நிலையில பனி மற்றும் மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கு. தெற்கு கேரளா கடலோரத்தை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்குதாம். இதனால தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே இருக்கும். ஆனா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரத்துல லேசான பனிமூட்டம் இருக்கும். நாளை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதாம். மற்ற மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, திண்டுக்கலிலும் அதிகாலை பனிமூட்டம் இருக்கும். அதே மாதிரி தென் தமிழகம், வட தமிழகம், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சில இடங்கள்ல லேசான மழை இருக்கலாம். மீதமுள்ள பகுதிகளில் வறண்ட வானிலையே. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் சற்றே மேகமூட்டத்துடன் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சம் 23 முதல் 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும்னு கணிப்பு. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசலாம். சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்துக்கும் போகும்னு எச்சரிக்கை. அதனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இதற்கிடையில இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.